அண்மை செய்தியை பார்க்கிறோம். வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகளுக்கு பின்பே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், வழக்கின் விவரம் என்ன? அரசு தரப்பில் சொல்லப்பட்ட பதில் என்ன? தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பிற்கான அந்த பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் இந்த வார்டு எல்லை மறுவரை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வில் விசாரிக்க வந்தது. அப்போது தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணைய தரப்பில் ஆதரவு வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் இந்த வார்டு மறுவரை மற்றும் மதிப்பீட்டு பணிகள் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட மாட்டாது என்று உறுதியளிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை இன்று முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்காக.